இப்போ அவர் சொல்கிறாரு, கட்சிக்காரங்க வேலையை பாருங்கள், கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், மெகா கூட்டணி அமைக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் இப்படி தான் சொன்னீங்க, அமைக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சட்டமன்ற எலெக்ஷனில் 2026 கண்டிப்பாக மெகா கூட்டணி அமைக்கப்படும், மக்கள் விரும்பும் கூட்டணி, கட்சியினர் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு அடித்து சொல்கிறார். யார் வருவா? கிளி ஜோசியம் தான் பார்க்கணும் போயிட்டு உட்காந்து மரத்து அடியில். நான் மெகா கூட்டணி அமைப்பேன். இந்த ஒரு நாலு படத்தில் நகைச்சுவையாக வந்து இவர் கருணா சொல்லுவார்ல, நான் நம்பானியாவேன்ட்டு, அதே மாதிரி மெகா கூட்டணி அமைப்பேன் உட்காந்து ராத்திரி எல்லாம் புலம்ப வேண்டியது. அந்த படத்தில் அவர் கடைசி அம்பானி மாதிரி கடை வச்சிருவார், சூப்பர் மார்க்கெட். கடையெல்லாம் வைக்க மாட்டார், ஒரே ஒரு கடை தான் வைப்பார். அந்த மாதிரி ஒரே ஒரு இடம் தான் உட்கார முடியும், அவ்வளோதான். வேற என்ன? இந்த வாட்டி அந்த எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் ஆக்கிற இருங்க. அது இருக்கிறதுனால தானே பேசிட்டு இருக்கீங்க. அந்த எதிர்கட்சி தலைவர் இல்லாம ஆக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு உங்களுக்கு. கதை என்ன ஆளுமை இருக்கு ஸ்டாலின் கேட்கிறாரு. யார் அது கேட்கறது? உனக்கு என்னடா ஆளுமை இருக்கு? யாரா நீ? எதுக்கு ஒரு மரியாதையா பேசுனா மரியாதையா பேசுவோம். உங்களோட மோசமா எங்களுக்கு பேச தெரியும். இங்க ஒருமையில பேச வேண்டியல. அவர் ஒருமையா பேசினாரு. நீங்க பேசினா பதில் நாங்க கொடுப்போம். எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க எங்களுக்கு ஒன்றும் பேச தெரியாமல இல்ல, நாங்களும் பேசுவோம். நாங்க வேற ரகத்துல பேசுவோம். சென்னைக்குன்னே ஒரு ஸ்லாங் இருக்குது, வட சென்னைக்கு அதை விட பெரிய ஸ்லாங் இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டீங்க. மக்கள் வெறுப்புல இருக்காங்கிறாரு சிவி சண்முகமும் அதான் சொல்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், மக்கள் வெறுப்புல இருந்ததுனால தான் பொன்முடி அங்க வந்து மக்களை சந்திக்க போகும்போது அந்த சர்வீஸ் சம்பவம் நடந்தது. யாரு சர்வீஸ்னாங்கன்னு எல்லாரும் பார்த்து தானே இருந்தோம். பிஜேபியோட நிர்வாகி தானே சர்வீஸ்னாங்க. பொதுமக்களா அரசியல் பண்ணுது சார் பிஜேபி இந்த நாட்டில். எங்க யாரு அவங்களுக்கு வந்து கலவரத்தை தூண்டணும், யாரையாவது அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், என்ன பண்றாங்க? பேனா மை அடிக்கிறது, கலவரம் பண்றது, சுடுறது, இதுதானே பிஜேபி பண்ணுது. பிஜேபி காரங்க தானே அதை செஞ்சாங்க. அதிமுக மறைமுகமா கூட்டணி வச்சில்ல, என்ன பொறுத்த நேரடியா கூட்டணி தான் நீங்க இருக்கிறீங்க. இப்பவும் தான் ஏன் இந்த பொதுக்குழுல கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? ஏன் பிஜேபி மோடின்ற வார்த்தை வர மாட்டுது? ஏன் வரல? அப்ப அன்னைக்கு சர்வீஸ் யாரு? பிஜேபி காரன் தானே.